வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வி இன்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு.
தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் தாமரையின் மண்வாசனை நிகழ்ச்சியோடு. ஆமா, மண்வாசனை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற சுவாரஸ்யமான பாடல் ஒன்றை தான் பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். அதாவது யாழ் நகரத்தை பற்றி தான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதாவது மண்வாசனை என்ற உங்களுடைய மண்வாசனை கூட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது தாமரை வானொலியின் மண்வாசனை என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். ஆமா, அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை பற்றி தான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம், யாழ் குடாநாட்டை பற்றி. அது மட்டுமில்ல, அந்த இடத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதில் மிகவும் முக்கியமான இடங்களை பற்றி நாங்கள் தொகுத்து கொண்டிருக்கின்றோம் தானே யோஜனா. அதில் மிகவும் சுவாரஸ்யமான இடங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் கந்த ரோட்டை என்ற ஒரு தொல்பொருள் களம் இருக்கின்றது. அதனை பற்றி நாங்கள் கட்டாயம் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். அதிலும் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது தான் ஒன்றாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றான் கந்த ரோட்டை என்ற தொல்பொருள் கழகமாக இருக்கின்றது. அதாவது அதன் முக்கியமான விடயம் என்னவென்றால், தமிழ் பேசுகின்ற மக்கள், அதாவது மக்களின், அதாவது தமிழர், அதாவது யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட தமிழ் மக்களினுடைய பீடமாகத்தான் அது காணப்படுகின்றது. அந்த பீடத்தில் காணப்படுகின்ற, அதாவது அவர்கள் பண்டைய காலங்களில் பயன்படுத்திய, அவர்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்திய உபகரணங்கள் கூட அங்குதான் காணப்படுகின்றது. வாள்களாக இருக்கட்டும், வில்லுகளாக இருக்கட்டும், ஈட்டிகளாக இருக்கட்டும், அதே போன்ற ஏடுகள் மிகவும், அதாவது நாட்டிய சிலைகளாக, அது மட்டுமல்ல சிலைகள் என்ற வகையில் கூடுதலாக சிலைகள் காணப்படுகின்றது. அந்த சிலைகளும் கூட அந்த இடத்தில் காணப்படுகின்றது. ஓலை சிவிடிகளும் கூட காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, தமிழ் பேசுகின்ற, அதாவது தமிழர்களுடைய வீரத்தை பிரதிபலிப்படுத்துவதற்காகத்தான் அந்த தொல்பொருள் காட்சியகத்தில் மிகவும் எடுத்துக்காட்டாகத்தான் அந்த தொல்பொருள் காட்சியமாக இருக்கின்றது, யாழ் தொல்பொருள் காட்சியமாக இருக்கின்றது. அதில் மிகவும் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. பண்டைய காலத்து மக்களுடைய, அதாவது போர் வீரர்களுடைய இதாகத்தான் இருக்கின்றது. அதாவது போர் கருவிகளாக காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, அவர்கள் எந்த பாவனைக்கு ஏற்றவாறு அவர்கள் மருத்துவ முறையை பயன்படுத்தினார்களோ அந்த மருத்துவ குறிப்புகளும் கூட அங்கே காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, அந்த விடயங்கள் மத்தியிலும் கூட குறிப்பிட்டு தான் நாங்கள் ஆக வேண்டும். அதாவது மிகவும் முக்கியமானதாகத்தான் காணப்படுகின்றது அந்த விடயங்களாக. அதாவது அந்த தொல்பொருள் காட்சியகத்தில் கூட இருக்கின்ற முக்கியமான அந்த வாள்கள், அதாவது அது தமிழர்களின் மிகவும், அதாவது அந்த மரபுரிமை என்றால் கூறுவார்கள், மரபு உரிமையான வார்த்தைகளையும் கூட, அதாவது அந்த பாணிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உயிரோட்டங்கள் காணப்படுவதாக குறிப்பிடுகின்றது. அதாவது களரி முறையாக இருக்கின்றது. தமிழர்களின் பாரம்பரிய முறையில் ஒன்றாக களரி முறை இருக்கின்றது. களரி முறையாக இருக்கின்றது பதுங்கி தாக்குவதற்கு முன்னுரமாக காணப்படுகின்ற களரி முறையாக இருக்கின்றது. அதாவது வேடுவர்களில் பயன்படுத்துகின்ற முறைகளில் ஒன்றுதான், அதாவது பதுங்கி தாக்குகின்ற முறையாகத்தான் இருக்கின்றது. அதே போன்றுதான் யுத்த காலங்களிலும் கூட களரி முறையை அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தியிருந்தார். அதற்கு மன்னர்களிலும் கூட முதல் அதாவது ஊக்குவிப்பை வழங்கி இருந்தார்கள். மன்னர்களால் வழங்கப்பட்டதாக தான் இருக்கின்றது. ஆயுதங்கள் வழங்கி இருந்தார்கள் மன்னர்கள் மட்டும். அது மட்டுமில்லை, படையெடுப்புகளை தடுப்பதற்காக வேண்டி மக்கள் மத்தியில் எல்லா விடயங்களை பற்றி சுவாரஸ்யமாக, அதாவது கலந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அந்த களரி என்ற முறையை பயன்படுத்தியிருந்தார். களரி என்ப முறையில் மிகவும் முக்கியமானதுதான், அதாவது நரம்புகள், நாடிகள் சம்பந்தப்பட்டதாகத்தான் களரி முறை காணப்படுகின்றது. களரி முறைகளை அதாவது இந்தியாவில் இருந்து தோற்றப்பட்டதாக களரி முறையாக காணப்படுகின்றது. அதில் பூர்வீகமாக இந்தியாவை தான் குறிப்பிட வேண்டும். இந்தியாவில் இருந்த மரபுகள் மூலமாக தான் இலங்கைக்கு வந்தது. அதன் அடிப்படையான அம்சங்கள் கூட அந்த தொல்பொருள் காட்சியகத்தில் அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல யோஜனா, இன்னும் விடயங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்து உணவு பழக்க வழக்கங்களையும், யாழ்ப்பாணத்தில் சமுதாயத்தில் நிலவுகின்ற பரவலான உணவு தொடர்பான பழக்க வழக்கங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்து உணவு பழக்கமானது இலங்கையில் வாழ்கின்ற ஏனைய தமிழர்கள் பிரிவினர்களுக்கு இலங்கையின் பிற சமுதாயத்தினர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளினால் என்று சொல்ல முடியாது. எனினும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் சமுதாயம் உட்பட்டு வருகின்ற பல வகையான பழக்க வழக்கங்களிலும் உணவு ஒன்றே. ஆமா, அந்த உணவுகள் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, அந்த உணவு வகைகள் என்று குறிப்பிடலாம். உணவுகளுக்குள்ள அந்த, அதாவது பனையினுடைய அடிப்படையாக கொண்டதுதான், அதாவது பனையினுடைய அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கின்றது. அதாவது பனையினுடைய அந்த பினாட்டு என்று சொல்லுவார்கள், பினாட்டு என்பது காணப்படுகின்றது. அது மட்டும் ஒடியல் காணப்படுகின்றது, பனங்கிழங்கு காணப்படுகின்றது. அதாவது
அந்த உணவு பொருட்களை மையமாக மட்டுமல்ல அவர்கள் வைத்திருக்கின்ற பணியாரங்கள் போன்ற பனையால் செய்யக்கூடிய கணக்கு, அதாவது எண்ணி கணக்கு இல்லாத பண்டபானங்கள் இருக்கின்றது. அது மட்டுமில்ல ஒடியல் தான் மிகவும் அதாவது காய வைத்து எடுத்திருப்பார்கள், ஒடியலாக இருக்கின்றது. அதாவது சுற்றுலா பிரயாணிகளை மிகவும் கவரக்கூடிய உணவு வகைகளை தான் நாங்கள் தற்பொழுது குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். அது மட்டுமில்ல அந்த இடங்களில் கூட யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற உணவு வகைகளை தான் நாங்கள் தற்பொழுதாக குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரே மாதிரியான உணவு பழக்கங்களையும் கொண்டுள்ளனர் என்று கூறுவதில்லை. ஏனேன் பல சமுதாயங்களில் உணவு பழக்கங்கள் போதேனும் யாழ்ப்பாணத்தில் உணவு பழக்கங்களும் அச்சமுதாயத்தில் பல்வேறு பிரிவினர்களும் அடிப்படையாக வேறுபடுத்தி காணப்படுகிறது. ஆமா, அந்த பல்வேறு வகையான பிரிவுகளை பற்றி நாங்கள் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதாவது முக்கியமான பிரிவுகளாக இருக்கின்றது. அதாவது 4 இன மக்களும் ஒன்றாகத்தான் நாங்கள் வசிக்கின்றார்கள். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உணவு வகைகளையும் கூட அவர்கள் அதாவது உண்டு மகிழ்கின்றார்கள். அந்த யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் மட்டுமல்ல, தமிழ் பேசுகின்ற மக்களாக மட்டுமல்ல, எந்த மொழி பேசுகின்ற மக்களாக இருந்தாலும் அந்த இதனை அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும், எந்த அதாவது சுற்றுலா பிரயாணிகளாக இருக்கட்டும், மக்களை கவரக்கூடிய விதத்தில் தான் அது அமைய பெற்றிருக்கின்றதுங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லை, அந்த விடயங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும் ஜோஜனா. அந்த விடயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது பினாட்டுகளாக இருக்கின்றது, பணம் பணியாரமாக இருக்கின்றது, நொங்கு என்றதாக இருக்கின்றது. நொங்கையை பற்றி குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும் ஜோஜனா. ஒடியல் கிழங்குகளாகவும் காணப்படுகிறது. ஆமா, ஒடியல் கிழங்குகளாக காணப்படுகின்ற அந்த ஒடியல் கிழங்குகள் மத்தியில் அது மட்டுமில்லை காய வைத்து அதனை பனங்கிழங்கை காய வைத்து எடுப்பதுதான் ஒடியலாக இருக்கின்றது. அந்த ஒடியலாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அந்த ஒடியலை எடுத்து அதாவது இடித்து எடுப்பார்கள், மாவாக எடுத்து அதனை பிட்டு செய்வார்கள். அந்த பிட்டு மிகவும் அதாவது சாப்பிடுவதற்கே மிக கொடுத்து வைக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அதே போன்றுதான் அது காணப்படும். அந்த பிட்டு அதாவது குரக்கன் மாவை விடவும் அதாவது பணம் இதால் செய்வ பிட்டாக இருக்கின்ற அந்த பிட்டு மிகவும் சாப்பிடுவதற்கு கொடுத்து வைக்கத்தான் வேண்டும் ஜோஜனா. அதன் உணவு பழக்கங்களின் பல தனித்துவமான பண்புகளும் காணப்படுகின்றது. ஆமா, தனித்துவமான பண்புகளை பற்றி நீங்கள் அதாவது நாங்கள் தனித்துவமான பண்புகள் என்றால் என்னென்று நேர்களுக்கு குறிப்பிட்டு தானே ஆக வேண்டும் ஜோஜனா. உணவு பழக்கமானது இலங்கையில் வாழுகின்ற ஏனைய தமிழ் பிரிவினர்களுக்கும் இலங்கையில் பிற சமுதாயத்தவர்களுக்கும் அல்லது ஒட்டுமொத்த தமிழர் உணவு பழக்கங்களுக்கும் இருந்த அடிப்படையான வேறுபாடுகளையும் ஆமா, அது மட்டுமில்ல அடிப்படையான விடயங்களையும் அந்த உணவு பழக்கங்கள் கொண்டிருக்கின்றது. அதாவது அதிலிருந்து மருத்துவ தேவைகளுக்காக எடுத்திருக்கின்றார்கள். அதாவது பனையை மையமாக வைத்து தான் அந்த மருத்துவ தேவைகளில் இருந்து, அது மட்டுமில்லை அதாவது கைமரங்கள் கூட அதாவது பனையை மையமாக வைத்து தான் இதெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த பனை ஓலையை வைத்து தான் பனை இதுக்கு கள்ளு தான் தேவைப்படுகின்றது. கல்லை கூட குடிப்பதற்கு பனை ஓலையை தான் எடுத்திருக்கின்றது. பனை மரத்தில் இருந்ததால் அந்த உணவுகள் கூட மிகவும் அதாவது பினாட்டு அதாவது கள்ளு போன்ற முக்கியமான விடயங்கள் அதாவது மக்களுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக தான் இருக்கின்றது. அதாவது அங்கு வறட்சியான காலங்களில் கூட அந்த விடயங்களை நாங்கள் உண்பதற்காகத்தான் அதை எடுத்து வைத்திருந்தார்கள் தான். யாழ்ப்பாணத்து உணவு பழக்கங்களின் தோற்றுவாய் பண்டைய கால தமிழர் உணவு வழக்கங்களும் இருந்தே வருகிறது. இது ஆய்வுகளில் எதுவும் நடக்கப்படவில்லை. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் இருந்து தொகுத்து வருகின்றது. ஆமா, அதற்குரிய முக்கியமான விடத்தை நாங்கள் குறிப்பித்தான் ஆக வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட இருந்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களும் கூட இலங்கையை நோக்கி வந்திருக்கின்றார்கள். அதிலும் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். அது தளபதி விஜயாக இருக்கின்றார். விஜயின் மனைவியாக இருக்கின்றவர் இலங்கையைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தை அதாவது நாங்கள் தொகுத்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர் தான் அவரும் இருக்கின்றார்கள். அவருடைய மனைவியாக இருக்கின்றார். அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று நாங்கள் எங்கள் தாமரை வானொலி சார்பாக தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமில்லை இந்த தொகுப்புகளின் சுவாரஸ்யமான விடயங்களை தான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றைய யாழ்ப்பாணத்தினுடைய தொகுப்புகள் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாரத்துக்குரிய தொகுப்புகளாக இருக்கின்றது மண்பாசனை என்ற எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக உங்களை தொகுத்து தந்தது மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றதை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமில்லை சுவாரஸ்யமான பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு அதாவது நாங்கள் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட டிஜே பிலிம்ஸ் என்ற டிஜே என்ற எங்களுடைய அதாவது நண்பர்